இன்றைய தேவ வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன் தன் சீஷர்களுக்கு கூறிய வசனமாகும். இன்றைய நாட்களில் நம் எல்லோருக்குள்ளும் ஒருவித பயம், கலக்கம், துக்கம், வெறுப்பு நிரம்பி காணப்படுகிறது. ஆனால் இயேசு கூறுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கூறுகிறார். அவர்தான் சமாதான கர்த்தர். இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது பாவியாக இருந்த ஒரு ஸ்திரீ, லூக்கா 7ஆம் அதிகாரம். 12 வருஷமுள்ள பெரும்பாலுள்ள ஸ்திரீ, லூக்கா 8ஆம் அதிகாரம் ஆகியவற்றுள் சுகம் கொடுத்து அவளை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டதை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் 53:5 நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை. அவர் தருவது நமது பயத்தை போக்கி மன கலக்கத்தை நீக்குவதாகும். இன்று உங்கள் இருதயம் கலங்கியிருக்கிற இதா அல்லது பயமாக இருக்கிறதா? கர்த்தரின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்தே ஸ்தோத்திரம். இந்த நாளிலுக்கு ஆசீர்வதித்தாருங்கப்பா. ஊழிய கால சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மேம்படுவதாக. நல்ல சுகம் பலன் ஜீவனாளுக்கு தாங்கப்பா. வேலையில்லா பிள்ளைக்கு நல்ல வேலையில் கொடுங்கப்பா. வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நல்ல விசுவாசிகளுக்கு நல்ல ஆசீர்வாதம் நன்மையும் சிலம்பு உள்ளவங்களை கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. டீச்சர்ஸுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து வழிநடத்தக்கூடிய கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எல்லாரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து எல்லையை பெரிதாக்கி வழிநடத்த முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.